இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அருணோதயாவின் மூலமாக உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்று படிக்க போகிற பாடம் 8வது பாடம் சங்கீதங்களில் அப்படின்ற தலைப்பின் கீழாக நாம் படிக்க வருகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு வாரமும் அருமையான பாடத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அதை நாங்கள் வாழ்க்கையில கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா தகப்பனே. நாங்கள் புரிந்து கொண்ட சத்தியங்கள் சாத்தான் எடுத்து போடாதபடி எங்கள் மனசுக்குள்ளே எப்பொழுதுமே வைத்திருடுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வாரமும் நாம் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை, தீர்க்க தரிசனங்களை எப்படி ஆராய்வது என்று படித்து கொண்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கு 8வது பாடத்திற்குள்ளாக நாம் வருகிறோம். இந்த 8வது பாடத்தில் என்ன விஷயம் படிக்க போகிறோம் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளாக இருக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் பாருங்க, ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்கள், நிறைய வசனங்கள் சங்கீதங்கள்ல இருக்கிற வசனத்தை எடுத்து யோவான் எழுதியிருக்கிறார். ஆச்சரியமா இருக்கா உங்களுக்கு? சங்கீதங்கள் இருக்கக்கூடிய வசனங்களை யோவான் நிறைய வசனங்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறார். ஒரு சில வசனத்தை நான் காட்டுறேன். அதற்கப்புறம் உங்களுக்கு பாடத்தினுடைய தலைப்பு தானாக உங்களுக்கு விளங்க வரும். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் வசனம் 18 பாருங்க. வெளிப்படுத்தல் 11:18 பாருங்க. ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. என்னவா? ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. ஜாதிகள்னா தேசங்கள், தேசத்தார்கள், சரிங்களா? அப்ப தேசத்துல ஒவ்வொரு மக்களும் கோபிக்கிறாங்க. அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. இந்த வசனம் இங்க இருக்குது பாருங்க. வெளிப்படுத்தல் 11:18 இங்க இருக்குது. இது எங்க இருந்து தெரியுமா வருகிறது? வாங்க, சங்கீதம் 2 வசனம் 1-2 பாருங்களேன். ரொம்ப அழகா இருக்கும். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். அதே விஷயம் இங்க வருது பாருங்க. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்கள் அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். வசனம் 5 பாருங்க. அப்பொழுது, எப்பொழுது? ஜாதிகள் கோபிக்கும் பொழுது, ராஜாக்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக வரும் பொழுது, அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். அப்ப ஜாதிகள் கோபித்தார்கள், இங்கேயும் வருகிறது, சங்கீதத்திலையும் வருகிறது. அப்புறம் உக்கிர கோபம் வெளிப்படுத்தலையும் வருகிறது, இங்கேயும் வருகிறது. அப்ப வெளிப்படுத்தல் 11:1 சங்கீதம் 2க்கும் சம்பந்தம் இருக்கிறதா? சங்கீதம் 2 வச்சு தாங்க வெளிப்படுத்தல் 11:18 உருவாகுது. சரி, அதை மாதிரி இன்னொரு வசனம் வெளிப்படுத்தல் இருக்கு பாருங்க. அது எங்க இருக்கிறது? வெளிப்படுத்தல் 12:5. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். ஒரு ஆண் பிள்ளைய ஸ்திரீயானவள் பெறுகிறாள். அந்த ஸ்திரீயானவள் பெற்ற ஆண் பிள்ளை எப்படி ஆளுகை செய்கிறதாம்? இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றாள். இந்த வெளிப்படுத்தல் 12:5 உள்ள வசனம் எங்கிருந்து தெரியுமா வந்திருக்கிறது? வாங்க, சங்கீதம் 2 வசனம் 9 பாருங்க. இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். அப்ப வெளிப்படுத்தல் 11:18 சங்கீதம் 2 தான் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 12:5 சங்கீதத்துல தான் இருக்கிறத பார்க்க முடியுது பாருங்க. இத மாதிரி ஏகப்பட்ட வசனங்கள் சங்கீதங்கள்ல இருக்குதான். அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொள்ள நாம் எந்த புத்தகத்தை புரிந்திருக்க வேண்டும்? சங்கீத புஸ்தகத்தை புரிந்திருக்க வேண்டும். அதனாலதான் தலைப்பு சங்கீதங்களில். புரியுதா உங்களுக்கு? சங்கீத புஸ்தகத்தை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள தீர்க்க தரிசனத்தை இன்னும் அதிகமாக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சரி, பாடம் இன்னும் கொஞ்சம் குறிப்பா போகுதுங்க. அப்ப சங்கீத புஸ்தகத்தின் வழியாக வெளிப்படுத்தலை புரிந்து கொள்வது என்பது பாடம் அல்ல. என்னங்க, இப்பதான் சங்கீத புஸ்தகம் வெளிப்படுத்தல் புரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க, இப்ப இல்லைன்றீங்க. சங்கீத புஸ்தகத்தின் வழியாக வெளிப்படுத்தல்ல உள்ள 14வது அதிகாரத்தை புரிந்து கொள்ள போகிறோம். வெளிப்படுத்தல்ல ஏகப்பட்ட அதிகாரம், ஏகப்பட்ட வசனம் இருக்குதுங்க. அதுக்கெல்லாம் நேரம் கொள்ளாது. ஆகையினால வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் மீதமானவர்களுக்கு, மீதமான சபைக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு அதிகாரம்.
அந்த அதிகாரத்திற்கும் சங்கீதத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை ஆராய்வது தான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். 8வது பாடம் உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, அப்படி 8வது பாடத்தை சங்கீத புஸ்தகத்தின் வழியாக வெளிப்படுத்தலையும், வெளிப்படுத்தல குறிப்பாக வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்தையும் நாம் படிக்க போகிறோம். சரி, இப்போ 4 மிக முக்கியமான விஷயத்தை நாம் ஆராய போகிறோம். வெளிப்படுத்தலுக்கும் சங்கீதத்திற்கும் உள்ள விஷயங்கள் 4 மிக முக்கியமான விஷயத்தை நாம் ஆராய போகிறோம். வெளிப்படுத்தல்ல விஷயம் இருக்கு பாருங்களேன். என்ன தெரியுமா இருக்கு? வெளிப்படுத்தல் முழுவதும் பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்திற்கு அடுத்த வார்த்தைகள், ஆசரிப்பு கூடார நிகழ்வுகள் எல்லாம் நிறைய வார்த்தைகளாக வருகுதுங்க. இப்போ ஆசரிப்பு கூடார ஏதாவது வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகத்தில் வருகிறதா? 1, 2 நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ படித்தோம் இல்லையா, வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வருது. அது ஆசரிப்பு கூடார சம்பந்தமான வார்த்தைங்க. 11, 19. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. இதில் என்ன ஆசரிப்பு கூடார வார்த்தை வருது? ஆசரிப்பு கூடாரத்துக்கு பதிலாக வருகின்ற வார்த்தை ஆலயம். அது என்ன காணப்பட்டது? அவருடைய ஆலயத்தில் அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்ப ஆலயம் என்ற ஒரு வார்த்தை வருது, உடன்படிக்கை பெட்டி என்கிற ஒரு வார்த்தை வருதுங்க. சரி, வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறேன். இதில் என்ன வார்த்தை? ஆசரிப்பு கூடார சம்பந்தமான வார்த்தை. என்ன நிகழ்வு? ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள நிகழ்வு வருகிறது. சொல்ல முடியுமா? வாங்க, வெளிப்படுத்தல் 8:3. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். என்னவா? இங்க என்னென்ன வார்த்தை வருது? தூபம் காட்டும், தூபம் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது, பொற்கலசம் என்கிற வார்த்தை வருது, பீடம் அப்படின்ற ஒரு வார்த்தை வர்றதை பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க. சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல், அதாவது பொற்பீடம் சொன்னா இங்க பலிபீடம் அல்ல, அந்த தூப பீடத்தை தான் பலிபீடம் சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு செலுத்தப்பட்டது. அப்ப இங்க ஒரு பொற்பீடம் என்ற வார்த்தை வருதா? இன்ட்ரெஸ்டிங். ஆலயம் என்ற வார்த்தை வருது, உடன்படிக்கை பெட்டி என்ற வார்த்தை வந்துச்சு, இப்ப தூப பீடம், பொற்பீடம் என்கிற வார்த்தை வந்திருக்கிறத கவனிங்க. சரி, 7 குத்து விளக்குன்ற வார்த்தை வருது இல்லையா? அந்த வசனம் எங்க இருக்குது? வெளிப்படுத்தல் 1 வருது. அது வெளிப்படுத்தல் 1 ஒரு வார்த்தை வருது, குத்து விளக்கு என்ற வார்த்தை வருகிறது. சரி, இன்னொரு வார்த்தையும் வருகிறது, அதை நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க. நீங்க அந்த ஆலயத்தினுடைய பலிபீடத்தின் கீழே ஆத்துமாக்கள் வந்து கொலை செய்யப்பட்ட ஆத்துமாக்களை கண்டேன். இந்த வார்த்தை எங்க வருது? வெளிப்படுத்தல் எங்க வருது? குத்து விளக்கு என்ற வார்த்தை எங்க வருகிறது? இப்படி ஆசரிப்பு கூடாரம் சம்பந்தமான வார்த்தைகள் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் முதல் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் நிரம்பி இருக்கிறது. அப்ப சரிங்களா, இப்ப வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல ஆசரிப்பு கூடார வார்த்தைகள் இருப்பது போல இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரோங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் வசனம் 13. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். என்னவா? நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அப்ப மனுஷகுமாரன் எங்கே இருக்கிறார்? 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே இருக்கிறார். சரிங்களா? இப்ப என்ன, எப்படி இருக்கிறார் அவரு? பொற்கச்சை கட்டிட்டு அங்க குத்து விளக்கு மத்தியிலே இருக்கிறார். அப்ப குத்து விளக்கு மத்தியில ஆசரிப்பு கூடாரத்துல போயிட்டு வரக்கூடிய ஆட்கள் யாருன்னு சொல்லுவாங்க? ஆசாரியர்கள் சொல்லுவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிங்க காட்டப்படுகிறார் அப்படின்னா, அவர் ஆசாரியனாக காட்டப்படுகிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப எதுக்காக இதெல்லாம் படிக்கிறோம்? இந்த விஷயங்கள் இது அப்படியே சங்கீதத்தில் காணப்படுதா? இப்ப இங்க யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசு கிறிஸ்து ஆசாரிய ஊழியம் செய்கிறவராக இங்க காட்சி கொடுக்கப்படுகிறதுங்க. இப்ப எபிரேயர்ல இதே விஷயம் வருகிறதா? ஆசரிப்பு கூடாரத்துல இயேசு கிறிஸ்து ஆசாரிய ஊழியம் செய்கிறவராக அங்க வசனம் இருக்கிறதா? எபிரேயர் 8:1 ரொம்ப அழகான வசனங்கள். எபிரேயர் 8:1 மேற் சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின்
வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அப்ப எங்கமா பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு? எங்க இருக்கிறாராம்? மகத்துவ ஆசனத்துல வலது பாரிசத்துல அவர் வீற்றிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து ஆசாரியரா வேலை செய்யறாரு, பொன் குத்து விளக்கு மத்தியில் இருக்கிறார் என்று சொல்லி வெளிப்படுத்தல் சொல்லுது. பவுல் சொல்றாரு எபிரேய புஸ்தகத்துல அவரு வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறார் என்று பவுல் சொல்றாரு. இப்ப இந்த கருத்துக்கள் சங்கீத புஸ்தகத்துல இருக்கிறதா? ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிறதா? கிறிஸ்துவினுடைய வலது வாரிசு ஊழியத்தை குறித்து சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிறதா? பாருங்க, சங்கீதத்துல ஆலயத்தை பற்றி இருக்கிறதா? வாங்க சங்கீதம் 27க்கு வாங்க. முதல்ல ஆலயத்தை பார்த்துட்டு அதற்கப்புறம் கிறிஸ்துவினுடைய ஆசாரிய ஊழியத்தை குறித்து அங்க இருக்குதா பார்த்துடலாங்க. சங்கீதம் 27 வசனம் 4 இது ஆலயத்தை குறித்து பேசுதா? தாவீது பாட்டு பாடுறாரு. அவருடைய இருதயத்தினுடைய வாஞ்சை தான் என்ன? 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். வா, நம்மெல்லாம் எத்தனை கேட்குறோம். ஆனால் தாவீது அவருக்கு பிரதானமா ஒன்று தான் தேவையா, அதை அவர் நாடி தேடி போனாராம். என்னத்தை கேட்டார்? அந்த ஒன்று காரியம், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். உங்களுக்கு புரியுதா? அப்ப தாவீதினுடைய ஒரே பிரதான வாஞ்சை என்ன? ஜீவகாலம் எல்லாம் உங்களோட ஆலயத்திலேயே இருக்கணும்பா. அப்ப வெளிப்படுத்தல் ஆலயத்தை பற்றி சொல்லப்படுகிறது. சங்கீதங்கள்ல ஆலயத்தை குறித்து தாவீது எழுதி வச்சுக்கிறாரா? அப்பா, என்னுடைய ஜீவகாலம் எல்லாம் அரண்மனையில விட யுத்தத்துல விட நான் ஆலயத்திலேயே இருக்கணும்னு விரும்புறேன். ஏன் ஆலயத்தில் இருக்கணும்னு விரும்புகிறாராம் அவரு? அங்க அவருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், அங்க அவருடைய அழகு, அவருடைய மகிமை, அதாவது அவருடைய குணம் அங்கே இருக்கிறதாம். நாங்க நிழல் ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தே அவர் அங்க இருக்கிறாருன்னா, நிஜமான ஆசரிப்பு கூடாரத்தை அவர் பார்த்திருப்பாருன்னு சொன்னா, அதை விளங்கியிருப்பாருன்னு சொன்னா, அவருடைய ஆவல் இன்னும் எப்படி இருக்கும்? அப்ப நிஜம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி அறிந்திருக்கிற நீங்களும் நானும் நம்ம பூலோகத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறோமா, அல்லது நம் விருப்பம் எல்லாம் அங்க ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறோமா, பரலோக ஆலயத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறோமா? அப்ப பாருங்க, வெளிப்படுத்தல்ல ஆலயம் சொல்லப்படுது, சங்கீத புஸ்தகத்திலையும் ஆலயம் சொல்லப்படுது. இன்னொன்று வசனங்க, சங்கீதம் 77 சங்கீதம் 77ல என்ன வசனம் வருதுன்னு பாருங்க. இது ஆலயத்தை குறித்து என்ன வருது? பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து என்ன சொல்லுது? தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. என்னவா? தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அதாவது என்ன வழி? ரட்சிக்கிற வழி, ரட்சிக்கிற முறைமைகள் பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப வெளிப்படுத்தல்ல மட்டும் இல்லைங்க, எபிரேயர்ல மட்டும் ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி இல்லை, சங்கீத புஸ்தகத்திலே இதெல்லாம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுங்க. சரிங்களா? அப்ப நம்ம இங்கேயும் ஆலயத்தை குறித்து சொல்லப்படுது, வெளிப்படுத்தலையும் ஆலயம் குறித்து சொல்லப்படுது, மேலும் சங்கீத புஸ்தகத்திலையும் ஆலயத்தை குறித்து சொல்லப்படுது. சரி, இப்ப பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்ப நிலையங்கி தரித்தவராய், பொற்கச்சை கட்டினவராய், மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராக யோவான் பார்த்தாரு. அது என்னன்னு சொல்றோம்? வலது பார்சத்துல அமர்ந்து இயேசு கிறிஸ்து செய்கிற ஆசாரிய ஊழியம்னு சொன்னோம். அப்ப அந்த வலது பாரிசத்துல உள்ள ஆசாரிய ஊழியத்தை குறித்து தாவீது சொல்றாரா? வாங்க, ரொம்ப முக்கியமான வசனத்துக்கு வரோம். சங்கீதம் 110 சங்கீதம் 110 நல்லா உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயங்க, ரொம்ப அழகான விஷயங்க, ஆழமான விஷயம் கூட. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நீங்க வந்துட்டீங்களா? அங்கதான் இருக்கிறீங்களா? சங்கீதம் 110:1 கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். வலது பார்சம் விஷயம் வந்துருச்சா? அப்ப கர்த்தர் ஆண்டவரை நோக்கி சொல்றாங்களா, ஆண்டவரே நீங்க என்னுடைய ரைட்ல உட்காருங்க. அப்ப ரைட்ல உட்கார்ந்த அந்த ஆண்டவர் யாருங்க?
வேற யாரும் கிடையாது, இயேசு கிறிஸ்து தான். அப்ப அந்த ஆண்டவரை ஆண்டவர்னு அழைச்சாரே அந்த கர்த்தர் யாருங்க? பிதா தாங்க. பிதா கர்த்தர் என்று வர்ணிக்கப்படுகிறார். ஆண்டவர் வலது பார்சத்திலே அமர்ந்தவர், அவர் சாட்சாத் நம்ம இயேசு கிறிஸ்து தான். சரி, இன்னும் கூட அது இயேசு தான் அப்படின்றது இன்னொரு வசனம், வசனம் 4. நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். அவரு எந்த முறைமையின்படி அமர்ந்திருக்கிறாராம்? லேவி கோத்திரத்துல வரல. பைபிள் சொல்லுது அவர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றும் ஆசாரியராய் இருக்கிறார். இன்னொரு வார்த்தை பாருங்க, வசனம் 5. நம்முடைய வலது பாசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். சரிங்களா? ஆண்டவர் ராஜாக்களை வெட்டுவார். யாருங்க இந்த ராஜா? யாருங்க இந்த மெல்கிசதேக் முறைமையின்படி வந்திருக்கிற ஆசாரியன் யார்? எபிரேய புஸ்தகத்துல மெல்கிசதேக் முறைமையின்படி அவர் ஆசாரியரா மாறி இருக்கிறாருன்றதுக்கு வசனம் அதிகாரம் எங்க இருக்கிறது? கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்ப சங்கீதம் 110 கிறிஸ்துவை வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற ஆசாரியராக காட்டுகிறது. அவர் எந்த முறைமையின்படி அமர்ந்திருக்கிறார்? லேவி கோத்திர முறைமையின்படி வரல. அவரு மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் அவர் ஆசாரியராக இருக்கிறார். சரி, எவ்வளவு நாள் இருப்பார்? நமது கவனிச்சிங்களா நீங்க? உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக போடும் வரைக்கும், சத்துருக்களை விதிக்கிற வரைக்கும் நீங்க ஆசாரியராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்க சொல்றாருங்க. ரொம்ப அழகான விஷயம்ல. சரிங்களா? இன்னொரு வசனம் கூட பாருங்க, வசனம் 3 பாருங்க. அவர் ஆசாரியரா இருக்கிறார் இல்லையா? வசனம் 3. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்தில் கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். ஆண்டவர் ஆசாரியரா வேலை செய்ய நோக்கம் என்ன? பைபிள் சொல்லுது, அங்க பனிக்கு சமானமான ஜனத்தை ஆண்டவர் உற்பத்தி பண்றதுக்காகத்தான் அவர் ஆசாரியராக இருக்கிறாராம். ஆக வெளிப்படுத்தல்ல ஆலயமும் வெளிப்படுத்தல்ல பிரதான ஆசாரணை குறித்து சொல்லப்படுது. அதே விஷயம் சங்கீதங்கள்லையும் இருக்கிறதா? இருக்கிறது. நம்ம கற்றுக்கொள்ளுகின்ற பாடம் அங்க தாவீது, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், நான் என் ஜீவகாலம் எல்லாம் அவருடைய மகிமையை ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பதையே நாடுவேன்னு சொல்றார்ல. அந்த வாஞ்சை நமக்கு இருக்கிறதா? நாம் எப்பொழுதும் அவருடைய மகிமையை, அவருடைய பரிசுத்த ஆலயத்துல, பரிசுத்த ஆலயம்னா சர்ச்சுன்னு நினைச்சுக்க போறீங்க இல்லைங்க, பரிசுத்த ஆலயம்ன்றது பரலோகத்தில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்தை நாம் சொல்லுகிறோம். ஆக நாம் மனமெல்லாம் அவருடைய மகிமையை, பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள மகிமையை நாம் பார்த்து நம்ம அங்கேயே குடியிருக்கணும். இதுதான் கற்றுக்கொள்கின்ற பாடம். ஆக வெளிப்படுத்தல உள்ள ஆசரிப்பு கூடாரம், வெளிப்படுத்தல உள்ள ஆசாரியத்துவம், அது அப்படியே சங்கீதத்தில் இருக்குது. அதனால தான் சொல்றோம், சங்கீத புஸ்தகம் புரிஞ்சுதுன்னா வெளிப்படுத்தல் புரியும். சரி, 4 விஷயம் படிப்போம்னு சொன்னேன். 2வது விஷயத்துக்கு வந்துடலாம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துக்கு இப்போ குறிப்பாக வந்துடுவோங்க. வெளிப்படுத்தல் 14. வெளிப்படுத்தல் 14ல் வசனம் 1ல் இப்போ யாரோ சீயோன் மலையில் இருக்கிறாங்களாம். அவங்களோட யாரோ இருக்கிறாங்களாம் சீயோன் மலையில். யாரு சீயோன் மலையில் நிற்பது? ஆன்சர் பண்ணுங்க. வெளிப்படுத்தல் 14:1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அப்ப சீயோன் மலையில யார் நிற்கிறாங்க? ஆட்டுக்குட்டியானவர் நிற்கிறார். ஆட்டுக்குட்டியானவரோடு கூட யார் நிற்கிறாங்க? 144,000 பேர் நிற்க கண்டேன். அப்ப சீயோன் மலையில இவங்க நிற்கிறாங்க. இப்ப எப்படி இந்த 144,000 பேர் அங்க போனாங்க? அவருடைய தகுதி தான் என்ன? இப்படி ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா, சீயோன் மலையை குறித்து, சீயோன் மலையில தங்குவதற்குரிய தகுதியை குறித்து எங்க தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? நீங்க வர வேண்டிய இடம் சங்கீத புஸ்தகம். சங்கீதம் 15க்கு வந்துருங்க. சங்கீதம் 15க்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 15 பாருங்க, அதே விஷயம் வருது பாருங்க. இப்ப சீயோன் மலையை பரிசுத்த பர்வதம் சொல்றாங்க, ஹோலி ஹில்.
என்று அழைக்கப்படுகிறது. வேற ஒன்றும் இல்லை, அது சீயோன் மலை தான். 15:1 கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? என்னவா? யாரு உம்முடைய கூடார் தங்குவான்? யாரு உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம். யாருப்பா சீயோன் மலையில் வந்து இருப்பா? யாருப்பா சீயோன் வந்து வாசம் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி அங்கே கேட்கப்படுறத நீங்கள் நல்லா கவனிக்கணும். சரிங்களா? சங்கீதம் 15 எத்தனை வசனம் இருக்கு பாருங்க? 5 வசனம். இந்த 5 வசனத்தில் எத்தனை குணாதிசயங்கள் சொல்லப்படுதுன்னு பாருங்க. வசனம் 2 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை குணாதிசயங்கள் இருக்குது. சரிங்களா? சீயோன் மலையில் ஒருத்தர் வாசம் பண்ணுனா அவர்கிட்ட காணப்பட வேண்டிய குணாதிசயம் என்ன? சரிங்களா? பைபிள் சொல்லுது, 1 உத்தமனாய் நடக்க வேண்டும், உத்தமனாய் நடந்து. 2 நீதியை நடப்பித்து. அப்படின்னா நீதினா ரோமர் 7ஆம் அதிகாரத்தின்படி நீதி என்பது பிரமாணத்தை குறிக்கும். பிரமாணத்தின்படி நடந்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. உத்தமனா இருக்கணும், 10 கற்பனையின்படி நடக்கணும், மனதார சத்தியத்தை பேசணும். 3. சரிங்களா? இப்ப அப்புறம் 4வது பாயிண்ட் பாருங்க. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அப்ப இங்க என்ன பார்க்குறோன்னு சொன்னா, இவன் இன்னொருத்தரை பத்தி தப்பா பேச மாட்டான். இதுதான் விஷயங்க. இன்னொருத்தரை பத்தி புறம் கூறுவது இல்லை. சரி, இப்ப 4வது பாருங்க. 4வது வசனம் பாருங்க. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். இப்ப உத்தமனாய் நடக்கிறான், நீதிய செய்கிறான், சத்தியத்தை மனதார பேசுறான், புறங்கூறுவதில்லை, இன்னொருத்தரை பத்தி தப்பா பேசுறதில்லை. சரியா? ஓகே. இப்ப 5வது விஷயம் 4வது வசனத்தில் இருக்கிறது, அவன் கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறான். புரியுதா? உத்தமமாய் நடக்கிறோமா? கற்பனையின்படி கீழ்ப்படுகிறோமா? மனதார சத்தியத்தை பேசுகிறோமா? மனசார பேசுகிறோமா? இல்லை யாராவது சொல்லி செய்கிறோமா? பிறரை பற்றி நாம் தவறாக பேசிட்டு இருக்கிறோமா? அடுத்தது, கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுறோமா? இப்போ பாருங்க, அடுத்தது, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். அவனுடைய வாயின் வார்த்தைகள் பார்த்தீங்களா? அவன் கொடுத்த வார்த்தையை அவன் காப்பாற்றுகின்றான். அதுதான் விஷயம் வந்துங்க. சரிங்களா? ஓகே. இப்போ 6வது பாருங்க, வசனம் 5 இருக்கு. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். ஏன் வழக்கமாக பரிதானம் வாங்குறாங்க? ஏன் லஞ்சம் வாங்குறாங்க? சரிங்களா? ஆசைன்னு. அப்போ வட்டிக்கு விடுறதில்லை, பரிதானம் வாங்குறதில்லை. இப்படி செய்கிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அவங்க இழிவான ஆதாயத்தை அவங்க நாட மாட்டாங்க, அவங்க அசைக்கப்படுவதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நிலவரமாக என்ன செய்கிறாங்க? அவங்க இருக்கிறாங்க. ஓகே. அப்போ உத்தமமாய் நடக்கிறவர்கள், 10 பிரமாணத்தின்படி கீழ்ப்படிபவர்கள், மனதார சத்தியத்தை பேசுபவர்கள், புறங்கூறாதவர்கள், தேவனுடைய கர்த்தருக்கு பயந்தவர்களை அவங்க கனம் பண்ணுறாங்க. அவங்க பரிதானம் வாங்க மாட்டாங்க, இழிவான ஆதாயத்துக்கு போக மாட்டாங்க. பணம் மட்டும் இல்லைங்க, புகழ்ச்சி. ஒருத்தன் துதி பாடி ஏதாவது விஷயம் வாங்கிட்டு போகிறான், அந்த துதியை கூட அவன் விரும்புறது இல்லைங்க. அவன் அசைக்கப்படுவதில்லை, அவன் செட்டில்டாக என்ன செய்கிறான்? அவன் இருக்கிறான். இப்படிப்பட்டவன் தான் எங்கே இருப்பானா? பரிசுத்த பர்வதத்தில் விட்டு இருப்பானா. சரி, இந்த மாதிரி இன்னொரு சங்கீதமும் இருக்குதுங்க. சங்கீதத்துக்கு வந்துருங்க. சங்கீதம் 24. அதே கேள்விகள் வேற சில தகுதிகளை சொல்லப்படுறது. சங்கீதம் 15 7 தகுதிகளை பார்த்தோம். சங்கீதம் 24 வாங்க வாசிக்கலாம். வசனம் 3. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அங்க இருக்கிற அதே விஷயம் தானே. யாருப்பா சீயோன் மலையில் நிலைச்சிருப்பா? அதுதான் கேள்வி. இப்போ பாருங்க, வசனம் 4. கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலும் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. கை என்னவா? சுத்தமாக இருக்கணுமா? இல்லை, இந்த பரிதானங்கிறத ஒன்றும் வாங்குறது இல்லை. அவனுடைய இருதயம் மாசு இல்லாமல் இருக்கணுமா? அவன் ஆத்துமாவை மாயைக்கு
பொய்யான விஷயங்களுக்கு ஒப்பு கூடாமல் அவன் இருக்கணுமா. இப்படி இப்போ அவன் நாக்கு எப்படி இருக்கான்? கையில் சுத்தம், அதுக்கப்புறம் இருதயத்தில் சுத்தம். இப்போ நாக்கு கபடாய் ஆணிடாமல் இருக்கிறவனே, அவன் நாக்கில் கபடம் இல்லை, உன்னை நினச்சிட்டு உன்னை பேசுறது இல்லை, உண்மைகள் பேசுறது இல்லை, அவனுடைய பேச்சுகள் தெளிவான நீரோடையாக அவனுக்கு இருக்கிறது. அப்போ வெளிப்படுத்தல யார் கூட இருக்கிறாங்க? சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னா 144,000 பேர். இப்போ அவங்க நிற்கிறாங்கன்னா சங்கீதம் 15 உள்ள குணங்கள்லாம் இருக்கிறதோ, சங்கீதம் 24 உள்ள குணம் இருக்கிறதோ, கையில் சுத்தம், இருதயத்தில் சுத்தம், வாயில் சுத்தம், இப்படி இருக்கிறாங்களோ பார்க்கலாமா? அங்கேயே கூட ஒரு வசனம் இருக்குதுங்க. வெளிப்படுத்தல் 14க்கு வாங்க. சங்கீதத்தில் காணப்பட்ட அந்த விஷயம் இங்கே இருக்குதான்னு பாருங்க. வெளிப்படுத்தல்ல 14ஆம் அதிகாரம் வசனம் 4-5 பாருங்க. கையில் சுத்தம், இருதயத்தில் சுத்தம், அவங்க நாக்கில் சுத்தம் காணப்படுதா பாருங்க. சங்கீதம் 15 காணப்பட்டது, சங்கீதம் 24 காணப்பட்டது. அதே விஷயம் இங்கே வருதா பார்க்கலாம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. ஸ்திரீகள்லாம் தெரியும், சபைகளால் கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இப்போ அவங்கள்ட்ட கரை இருக்குதா? கரை இல்லை. அவங்க எப்படி இருக்கிறாங்க? கற்புடன் இருக்கிறார்கள். அப்போ அவங்கள கற்பை திருடுறதுக்கு எது வருதான்? ஸ்திரீகள், சபைகளே புறப்பட்டு வராங்களாம் கற்பை திருடுறதுக்கு. அப்போ ஏகப்பட்ட சபைகள் இருக்கிறது. அந்த சபைகள் அது கிறிஸ்துட்டந்து பிரித்து கொண்டு போய் உலகத்தோடையும் கொண்டு போய் பாபிலோனோடையும் கல்யாணம் பண்ணி வச்சிருது. அப்படிப்பட்டவன் கிடையாது, கரைப்பட்டவன் கிடையாது. இவங்க கற்புள்ளவர்கள். அப்போ அங்கேயும் இருதயத்தில் சுத்தம், இங்கேயும் கற்புள்ளவர்கள். புரியுதா உங்களுக்கு? இப்போ அடுத்தது அவங்க நீதியாய் நடக்கிறாங்க. இங்கே பாருங்க, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார்னா இவங்களும் சுற்றி திரிவாங்க. இது வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜபாலயத்துக்கு போனாங்கன்னா அவங்க ஞாயிற்றுக்கிழமை போகிறதில்ல. அவங்க பைபிள் என்ன சொல்லுதோ அந்த நாளில் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை ஆட்டுக்குட்டி கெத்செமனேக்கு போச்சுன்னா கெத்செமனேக்கு போவாங்க, கொல்கொதா மலைக்கு போச்சுன்னா கொல்கொதா மலைக்கு போவாங்க. ஆக வாழ்வில் ஏற்றம் உயர அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு முக்கியமானது இயேசு கிறிஸ்து. ஆட்டுக்குட்டியோடு கூட இருக்கணும்பா, இல்லை? அதனால தான் அவங்க சீயோன் மலையில் இருக்கிறாங்க. பரலோகத்தில் உள்ள சீயோன் மலையில் இருக்கணும்னு சொன்னால் கற்புள்ளவர்களாக இருக்கிறோமா? கரை படிச்சிட்டோமா? ஆட்டுக்குட்டி எங்கே கூப்பிட்டாலும் அங்கே போகிறோமா? அல்லது கொஞ்சம் முரடு பண்ணுறோமா? சரி, இப்போ அவங்க பின்பற்றுகிறாங்கன்னு பார்த்தோம்ல. வசனம் 5 பாருங்க. இவர்கள் வாயிலே கபடம் காணப்படவில்லை. இந்த கபடாய் ஆணிடாமல் இருக்கிறவர்களே அப்படி இங்கே படித்தோம். எங்கே படித்தோம்? சங்கீதத்தில் படித்தோமா? 24 படித்தோமா? அது அப்படியே வருது பாருங்க. இருதயத்தில் சுத்தம், கற்பு, அவங்க நீதியாய் நடக்கிறாங்க. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் பின்பற்றுகிறாங்க. அடுத்தது அவங்க வாயில் கபடம் இல்லைன்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொன்னார். அதே தான் இங்கேயும் பார்க்குறோம். அவங்க வாயில் கபடம் இல்லை. இவர்கள் அடுத்த பாயிண்ட் பாருங்க. தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருந்தார்கள். அப்போ வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தை புரிந்து கொள்ள சங்கீதத்தில் என்ன 2 சங்கீதம் இருக்கிறது? சங்கீதம் 15, சங்கீதம் 24. உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சங்கீத புஸ்தகத்தின் வழியாக நாம் வெளிப்படுத்தலை புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் சங்கீதங்களில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இங்கே நம்ம கற்றுக்கொள்கின்ற பாடம், நம்ம சீயோன் மலைக்கு போகணும் அப்படின்னா இருதயம் சுத்தமாக இருக்கிறதா, கரங்கள் சுத்தமாக இருக்கிறதா, நம்ம நாக்கு சுத்தமாக இருக்கிறதா என்று ஆண்டவர் கேட்குறார். சரிங்களா? ஆக 4 விஷயம் பார்ப்போம்னு சொன்னேன். முதல்ல ஒரு விஷயம் பார்த்துட்டோம். சங்கீதங்களில் மற்றும் வெளிப்படுத்தலில் உள்ள ஆலயம். ஏன்னா 2 இடத்துலையுமே ஆலயம் வருதுங்க. அதுக்கப்புறம் சங்கீதங்களிலும் வெளிப்படுத்தலிலும் உள்ள சீயோன் மலை, அதையும் பார்த்துட்டோங்க. இப்போ 3வது இன்னொரு விஷயம் வரப்போகிறோம். சங்கீதங்கள் வெளிப்படுத்தலில் உள்ள கட்டளை. சரிங்களா? வாங்க வெளிப்படுத்தல் 14 வசனம் 1 பாருங்க.
வெளிப்படுத்தல் 14 சியோன் மலையில் நிற்க கண்டேன்னு சொல்லி பார்த்தோம்ல. யார் நிற்கிறாங்க? ஆட்டுக்குட்டியானவர் நிற்கிறாங்கன்னு சொல்லிடலாம். அவரோட கூட யார் நிற்கிறாங்க? 1,44,000 பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லிடுவீங்க. இந்த 1,44,000 பேருடைய நெற்றிகளில் என்ன எழுதப்பட்டிருக்கு? பார்க்காம சொல்ல முடியுமா? பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் கண்டேன். அப்போ என்ன எழுதப்பட்டிருக்கான்? 1,40,000 நெத்திகளில் பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருக்கான். இந்த பிதாவின் நாமம் நெத்தியில் இருக்குல்ல, இதுக்கு வேற ஒரு பேர் இருக்குதுங்க. வெளிப்படுத்தல் 7க்கு வந்துருங்க. வெளிப்படுத்தல் 7ல் இந்த தேவனுடைய நாமம், பிதாவின் நாமம் என்பதற்கு வேறொரு வார்த்தையும் போடலாம். நெத்தியில் வேற என்னமோ எழுதப்பட்டிருக்கு. என்னன்னு பாருங்க. 7:3 நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளில் முத்திரை போட்டு திருமளவும். நெத்தியில் என்ன என்ன எழுதப்படுது? முத்திரையை வைக்கிறாங்க. அங்கே வெளிப்படுத்தல் 14 நெத்தியில் என்ன எழுதப்பட்டிருக்கு? பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ பிதாவின் நாமம் தான் முத்திரை தான் பிதாவின் நாமம். சரி, இப்போ இதே மாதிரி இன்னொரு வசனம் ஏசாயால பார்த்தலாமா? ஏசாயா 8ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 8 வசனம் 16 பாருங்க. சாட்சியாகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு. அதே விஷயம். சாட்சியாகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே எதை முத்திரையிடு? வேதத்தை. அப்ப தேவனுடைய பிதாவின் நாமத்தை நம்ம முத்திரைன்னு சொல்லலாம். முத்திரைய என்னன்னு சொல்றோம்னா வேதத்தையும் முத்திரை. வேதம் சொன்னா கட்டளைய அவர் நெற்றிகள் இருக்குது. பிதாவினுடைய நாமத்தையும் அல்லது முத்திரையையும் அல்லது வேதத்தையும் எல்லாம் ஒன்று தாங்க. நெத்தியில் அப்போ என்ன இருக்குது? பிதாவின் நாமம் இருக்குது. அதை வேற வகையில் எப்படி சொல்லலாம்? முத்திரை இருக்குது. வேற வகையில் எப்படி சொல்லலாம்? அது வேதம் இருக்குது. வேதம்னா வேதாகம் இல்லை. வேதம்னா சட்டம், 10 கற்பனை. ஆக பிதாவின் நாமம் என்றால் அவருடைய குணம், 10 கட்டளை இருப்ப அது நெத்தியில் இருக்குதான். சரி, குறிப்பாக பிதாவினுடைய நாமம் எங்கே இருக்கிறது? பிதாவின் நாமம் எங்கே இருக்கிறது? சரிங்களா? எங்கே வெளிப்படுது அப்படின்னா எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எசேக்கியேல் 20 என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படி அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். பிதாவினுடைய நாமம் எங்கே இருக்குது? ஓய்வு நாள் பரிசுத்தமாக ஆசரிக்கப்படுகின்ற ஓய்வு நாள் ஆசரிப்பில் இருக்கிறது. அப்போ தேவனுடைய பிதாவினுடைய நாமம்னா என்ன? அது 10 கட்டளை. 10 கட்டளையில் என்ன கட்டளை? அது ஓய்வு நாள் கட்டளை. அப்போ இந்த நாமம் என்றால் குணம். தேவனுடைய குணம் எங்கே இருக்குது? அவர் தான் உலகத்தை படைத்தார். அவர் தான் உங்களை என்னையும் பரிசுத்தமாக காக்கக்கூடியவர். அதனுடைய வெளிப்பாடு தான் ஓய்வு நாள் ஆசரிப்பு. அப்போ 1,44,000 பேர் அவருடைய நெற்றிகளில் கட்டளையை வைத்திருக்கிறார்கள். அதாவது அவருடைய சிந்தனைகளில் கட்டளைகள் இருக்கிறது. இதுதான் விஷயங்க. இதுதான் விஷயம். இப்போ இதே விஷயம் சங்கீதத்தில் இருக்குதா? பார்க்கலாமா? சங்கீதம் 119க்கு வாங்க. தேவனுடைய நாமம் என்பதற்கு அங்கேயே இணையான ஒரு வார்த்தை வந்துருது பாருங்க. சங்கீதம் 119:55. சாம்ஸ் 119:55. தேவனுடைய நாமம்னா அது முத்திரை. முத்திரைன்னா வேதம். வேதம்னா கட்டளை. அப்போ அதனுடைய நாமம்னா அவருடைய கட்டளையை குறிக்கிறது என்று புரிஞ்சுக்கிட்டோம்ல. இது தாவீதே சொல்லிட்டாரு பாருங்க. சங்கீதம் 119:55 பாருங்க. கர்த்தாவே, ராக்காலங்களில் உமது நாமத்தை நினைத்து. இப்போ அந்த நாமத்தை வேற ஒரு வடிவில் கொண்டுறாங்க. உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். என்னவோ உமது நாமத்தை நினைத்து முதலடி. அடுத்த நாமத்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன? வேதம். அப்படி நாமம் நெற்றியில் இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? வேதம் நெற்றியில் இருக்குது. வேதம் முத்திரை போடப்பட்டிருக்கு. அப்போ வேதம் என்றால் என்ன? கட்டளை. பாருங்க, அப்போ நெற்றிகளில் என்ன இருக்குது? தேவனுடைய கட்டளை இருக்குது. இருதயத்தில் என்ன இருக்குது? கட்டளை இருக்குது. இருதயம் என்னது? இதுதான் இருதயம். இருதயத்தில் கட்டளை இருக்கிறது. சரி, பாருங்க, கவனிங்க. எங்கே தெரியுமா பார்க்கணும்? நீங்கள் வர வேண்டியது சங்கீதம் 37க்கு வாங்க. சங்கீதம் 37:31.
Psalms 37:31, 37-31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவனுடைய தேவன் அவனுக்கு அருளிய வேதம் எங்க இருக்குதான்? இருதயத்தில் இருக்கிறது. இருதயத்தில் என்ன இருக்குதான்? தேவனுடைய வேதம் 10 கட்டில் இருக்குதான். சரி, இது சங்கீதம் 37ங்க. சங்கீதம் 40க்கு வாங்க. சங்கீதம் 40 வசனம் 8. இது யாரை பற்றி சொல்லுகிறது? நீங்க சொல்லுவீங்க. வசனம் 8, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது. இதான் உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அவருடைய நியாயப்பிரமாணம் இருக்குதான். யாரா? புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, இதோ வருகிறேன். யார் வர்றாங்க? யாரை குறித்து பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது? கிறிஸ்து. கிறிஸ்துவானவர் சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமக்கு பிரியமானது என்ன? உம்முடைய நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது. அப்போ தேவனுக்கு பிரியமானவர் பிரியமான காரியத்தை செய்ய விரும்புகிறார். அது என்ன? கட்டளையின்படி நடக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி அவர் மனசுல நியாயப்பிரமாணம் இருக்குதோ, அவருடைய ஆட்கள் எப்படி அவர் மனசுல வேதத்தை வச்சிருக்கிறாங்களோ, அப்படியே சியோன் மலையில நிற்க போகிறவங்க பிதாவினுடைய குணத்தை வச்சிருப்பாங்க. அதாவது தேவனுடைய வேதத்தை வச்சிருப்பாங்க. வேற வகையில் சொல்லணும்னு சொன்னா, தேவனுடைய கட்டளைய அவங்க மனசுல பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க. அப்ப இங்க நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் புரியுதா உங்களுக்கு? வெளிப்படுத்தல் 14:1 அவங்க நெற்றிகளில் பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருக்கிறது என்கிற விஷயமானது சங்கீதத்திலையும் இருக்கிறதா? ஆமா, இருதயத்துல வேதம் இருக்குது, இருதயத்துல பிரமாணம் இருக்குது, கிறிஸ்துவின் இருதயத்திலேயே பிரமாணம் இருக்குது அப்படின்னு விஷயம் பார்க்குறோங்க. ஆக வெளிப்படுத்தலில் சங்கீதத்தில் உள்ள ஆலயம் எப்படி வருதுன்ற விஷயம் பார்த்துட்டோங்க. அப்புறம் சங்கீதங்கள்லையும் வெளிப்படுத்தலிலும் உள்ள சியோன் மலையை பார்த்தோங்க. அதுக்கப்புறம் சங்கீதத்திலும் வெளிப்படுத்தலிலும் உள்ள பிதாவின் நாமத்தை நம்ம படித்தோங்க. இப்போ நம்ம அடுத்த 4வது விஷயம் பார்த்து என்ன முடிக்க போகிறோம்னா, வெளிப்படுத்தலில் எத்தனை தூது இருக்குது? 3 தூது இருக்கு இல்லையா? அதில் முதல் தூது என்ன உங்களுக்கு தெரியுமே? தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுகை செய்யுங்கள். இப்போ நான் சொன்னேனே, இதில் 3 கடமைகள் இருக்குதுங்க. முதல் தூதுல 3 கடமை இருக்குது. என்ன கடமை? நாம் செய்ய வேண்டியதுதான் கடமை. அப்ப அவரு வானத்தையும் பூமியும் படைச்சார், அவரு நியாய விசாரிப்பு செய்ய போகிறார். அவர் நியாய விசாரிப்பு செய்ய போவதினாலும், மன்னிக்கவும், அவர் நியாய விசாரிப்பு செய்வதினாலும், அவர் உலகத்தை படைத்ததினாலும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க எப்படி அதை காட்டுவீங்க? 1, 2, 3 கடமைகளை நீங்க செய்வீங்க. என்னது? நீங்க தேவனுக்கு பயப்படுவீங்க. 2வது, நீங்க தேவனுக்கு மகிமைப்படுத்துவீங்க. 3வது, நீங்க தேவனை தொழுகை செய்வீங்க. இந்த 3 காரியங்கள் முதல் தூது சங்கீத புஸ்தகத்தில் இருக்குதுன்னு சொன்னா உங்களால ஆச்சரியம் இல்லாமல் பார்க்க முடியுமா? ஆச்சரியத்தோடு தான் பார்க்கணுங்க. அப்ப வாங்க, இந்த 3 கடமைகள், தேவனுக்கு பயப்படுறது, தேவனை மகிமைப்படுத்துறது, அடுத்தது தேவனை வணங்குறது, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் இருக்குது பாருங்க. சங்கீதம் 5:7 வாங்க. சங்கீதம் 5:7 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? Psalms 5:7. சங்கீதம் 5:7, நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து. எப்படி ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறோமா? சட்டையை போட்டோமா கிளம்பணுமா? இல்லை, அவருடைய கிருபையினால ஆலயத்திற்குள்ள பிரவேசிக்கிறோம். அவருடைய கிருபையினாலே ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். என்னவா? பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அப்ப அந்த பயந்துன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இங்க வருது பாருங்க. பயபக்தி, பயபக்தி. சரிங்களா? அப்ப வித் டீப் ரெவரன்ஸ், மிகுந்த மரியாதையுடன் நான் பணிந்து கொள்கிறேன். அப்ப தேவனுக்கு பயந்து அப்படின்னு அர்த்தம் என்ன? பயபக்தியுடன் பணிந்து கொள்கிறது. சரிங்களா? சங்கீதம் 89க்கு வாங்க. Psalms 89.
Psalms 89, சங்கீதம் 89 வசனம் 7 பாருங்க. சங்கீதம் 89 வசனம் 7. தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். என்னவா சபை எப்படி சொல்றாங்க? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். அப்ப எப்படியா தேவன் அவரை பயப்படணும், அவருக்கு அஞ்சணும் அப்படின்னு அர்த்தம் என்ன? மிகுந்த கனத்தை செலுத்தணும், மிகுந்த பயபக்தியா இருக்கணும். இந்த பயபக்தி தான் பயத்தை காட்டுதுங்க. அப்ப நீங்க தேவனுக்கு பயப்படுங்கன்னா பயபக்தியை குறிக்குது, கனத்தை குறிக்குது. ஏதோ தொட நடுங்கிறது அல்லங்க, மனசுல ஆழ்ந்த ஒரு மரியாதையை கொடுக்கணுங்க. அப்ப எங்க மரியாதையா இருக்கணுமா? அவருடைய ஆலோசனை விளங்கும் சபையிலே, பரிசுத்தவானுடைய சபையிலே பயபக்தியா இருக்கணும். சபையில எப்படிங்க பேசுறோம்? சபை முடிஞ்ச பிற்பாடும் கூட எப்படிங்க பேசிட்டு இருக்கிறோம்? பயபக்தி இருக்கிறதா? பரிசுத்தம் காணப்படுகிறதா? யோசிக்கணுங்க. சரிங்களா? சங்கீதம் 96க்கு வாங்க. Psalms 96, சங்கீதம் 96 வசனம் 4 பாருங்க. கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமா இருக்கிறார், எல்லா தேவர்களும் பயப்படத்தக்கவர் அவரே. கர்த்தர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராம். அப்படின்னா இந்த மகிமைக்கு பதிலாக வருகின்ற வார்த்தை ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஏன் ஸ்தோத்தரிக்கணும்? எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சரிங்களா? அப்ப பாருங்க, சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினார். பயம் என்ற வார்த்தை வருது, ஸ்தோத்தரிக்கப்படுகிறவர், மகிமை என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். இங்க பாருங்க வசனம் 5ல் கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினார். இந்த முதல் தூதுல 3 விஷயம் அப்படிங்க வருதா? பார்க்க முடியுதா? சரிங்களா? ஆமாங்க. சங்கீதம் 86 வசனம் 9 பாருங்க. Psalms 86:9, 86 வசனம் 9 பாருங்க. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். எல்லா ஜாதியாரும், எல்லா கோத்திரத்தாருக்கும், எல்லா ஜாதி ஜனத்துக்கும் சத்தியம் போய் சேருதுங்க, கோத்திரத்துக்கும் போய் சேருதுங்க. இப்போ எல்லாரையும் பார்த்து என்ன சொன்னான் தூதன்? எல்லாம் மகிமைப்படுத்துங்கள். அதுதான் இங்கேயும் வருது. உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நாமம், நாமம் என்றால் குணம், அவருடைய குணத்தை மகிமைப்படுத்துவார்கள். சரிங்களா? சங்கீதம் 100 வசனம் 3 பாருங்க. சங்கீதம் 100:3. அப்ப தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு கனப்படுத்து, பயபக்தியாயிரு அப்படின்ற வார்த்தையை பார்த்தோம். அவரை மகிமைப்படுத்து, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்த்தோம். அல்லது அவர் நாமத்தை மகிமைப்படுத்த, அவர் குணத்தை உயர்த்தி பிடி என்று சொல்லி நாம் விஷயத்தை பார்த்தோம். இப்போ அவர் தான் உண்டாக்குனாருங்க. தேவனுக்கு பயந்து அவரை மகிமை செலுத்து, அவரை வணங்கு. ஏன் வணங்கு? சங்கீதம் 103 பாருங்க. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அவர் தான் தெய்வம். ஏன் தெய்வம்? பைபிளை பேச விடுங்க. நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அவர் நாம் அல்ல, நம்மை நாமே உண்டாக்கிக்கல. சரிங்களா? நாம் ஏதோ குரங்குல இருந்தெல்லாம் வரல, அவர் தான் நம்மளை உண்டாக்குனார். எனவே கர்த்தர் தான் தேவன் என்று அறியுங்கள். அப்போ புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நம்ம என்ன செய்யணுமா, அவரை நம்ம வணங்கணும் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். ஆக முதல் தூதினுடைய விஷயம் அப்படியே சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிறதா? ஆமாங்க. அப்போ சங்கீதங்களில் வெளிப்படுத்தலில் உள்ள முதல் தூதை கவனிங்க. அப்போ நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம், நாம் தேவனிடத்தில் பயபக்தியாக இருக்கிறோமா? தேவனுடைய குணத்தை உயர்த்தி பிடிக்கிறோமா? நாம் அல்ல, அவர் தான் உண்டாக்குனார். அவருக்கு நம்ம ஜீவபலியாக நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? ஒப்பு கொடுக்கறது தானங்க தொழுக. அப்போ யோசிக்கணும். அப்போ சங்கீதத்துக்கும் வெளிப்படுத்தலுக்கும் உள்ள தொடர்பு புரிகிறதா? வெளிப்படுத்தலில் உள்ள ஆலயம், ஆசாரியத்துவம் அப்படியே சங்கீதத்தில் இருக்குது. வெளிப்படுத்தலில் உள்ள சியோன் மலை அப்படியே சங்கீத புஸ்தகத்தில் இருக்குது. வெளிப்படுத்தலில் உள்ள பிதாவின் நாமம் அப்படியே என்ன செய்யுதுன்னு சொன்னால் சங்கீதத்தில் வருது. வெளிப்படுத்தலில் உள்ள முதல் தூது சங்கீதத்தில் என்ன செய்யுது? இருக்கிறது. சரி, அப்போ பாருங்க, சங்கீத புஸ்தகத்தை புரிந்து கொண்டால் நாம் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தை 3 தூதுகளை கூட புரிஞ்சுக்கலாங்க. வெளிப்படுத்தலையும் புரிஞ்சுக்கலாங்க.
சங்கீத புஸ்தகத்தின் வழியாக நாம் தீர்க்கதரிசனத்தை புரிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு விஷயம் சொல்லி முடிக்கவா? வெளிப்படுத்தல் 14:6, பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே நடக்க கண்டேன். சரியா? இல்லை, பறக்க கண்டேன். அவன் சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து. ஒரு தூதன் சகல மக்களுக்கும் போய் நித்திய சுவிசேஷத்தை போய் சொல்லுகிறான். கேள்வி, வெளிப்படுத்தல் 14:6 நமக்கு வருகிறது. ஒரு தூதன் எப்போ போய் பறந்து சொல்லுவான்? பறக்கிறான், யார்கிட்டயோ போய் சொல்கிறான். ஆனால் எப்போ தூதன் பறப்பான்? அதற்கான விடை எங்கே தெரியுமா இருக்கிறது? சங்கீதம் 51 தாவீது பாடின பாட்டில் இருக்குதுங்க. சங்கீதம் 51, வாங்க, சங்கீதம் 51 வசனம் 13 பாருங்க. அப்பொழுது அப்படின்னு வசனம் ஆரம்பிக்குதுங்க. அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். எப்பொழுது? நமக்கு தெரியும், சங்கீதம் 51 அவன் பாவம் செஞ்சு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா, நீங்கள் என் பாவத்தை மன்னிச்சிங்கன்னா அப்பொழுது நான் பாதகருக்கு போய் வழியை போதிப்பேன், பாவிகள் வந்து மனம் திரும்புவாங்க. அப்போ தூதன் எப்போ போய் சொல்லுவான்? தூதன், நீங்களும் நானும் தான் தூதன். இப்போ நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா, நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் நம்ம போய் பறந்து போய் சத்தியத்தை சொல்லுவோம். அப்போ தூதன் எப்பொழுது பறப்பான்? எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சோ அவன் போய் பறந்து பறந்து அவருடைய கிருபையை, அவருடைய அன்பு போய் சொல்லுவான். இப்போ கேள்வி, நமக்கு நம்ம பாவம் எப்படி தெரியும், எப்போ தெரியும்? இதுதாங்க விஷயம். இப்போ இந்த விஷயத்திற்கும் நித்திய சுவிசேஷத்திற்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. கவனிங்க. அப்போ முதல் தூத அறிவிக்க வர்றவன் கையில் நித்திய சுவிசேஷத்தை உடையவனாக இருந்து தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு வந்து நியாய தீர்ப்பு கொடுக்க வந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறான். இப்போ இந்த நித்திய சுவிசேஷ கையில் வச்சிருக்கிறானே, என்னது அப்படின்னா, அந்த தூதன் நம்ம போய் எப்போங்க நம்ம பாவத்தை எப்படிங்க வந்து நம்ம மன்னிப்பு பெறலாம்? இதுதான் கேள்வி இல்லையா? மன்னிக்கப்பட்டவன் பாதகருக்கு வழியை போதிப்பான், மன்னிக்கப்பட்டவன் பாவிகளை மனம் திரும்ப வைக்கிறான். அவன் பாவம் எப்பொழுது மன்னிக்கப்படும்? தான் போன வாட்டி பார்த்தோம். நம்ம கிறிஸ்துவினுடைய அழகை நம்ம பார்க்கணும். கிறிஸ்து உலகத்தில் 33 வருஷம் வாழ்ந்தார். எப்போ ரொம்ப அழகாக இருந்தார்? மனுஷருடைய கண்களில் எப்போ அழகும் இன்றி சௌந்தரியமின்றி இருந்தாரோ அப்போதான் பிதாவினுடைய கண்களில் அழகுள்ளவராக இருந்தார். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ அவருடைய குணம் அப்படியே உரிச்சு எப்போ வச்சாரு அப்படின்னா, சிலுவையில் அவருடைய அழகு வெளிப்பட்டுச்சு. ரொம்ப அழகாக இருந்தாருங்க. அந்த கண்ணோடு பார்த்தா அவர் அழகாக இருந்தார். இப்போ அந்த அழகை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பாவம் காட்டப்படும். ஐயோ அதமானேன், உங்கள் பாவத்தை அறிக்கை செய்வீங்க. எவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சோ அவன் அதிகமாக அன்பு கூறுவான். மகதலேனா மரியாள் எவளுக்கு மன்னிக்கப்பட்டுச்சோ அவன் அதிகமாக அன்பு கூறுறா சொன்னார்ல, அதே தாங்க. அப்போ வெளிப்படுத்தல் 14:6க்கும் சங்கீதம் 51:13க்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குதா? நீங்கள் கிறிஸ்துவின் அன்பினால் தொடப்பட்டிருப்பீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை புரிஞ்சிருப்பீங்கன்னா, நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்வீங்க. விளையாட்டாக அல்ல, ரொம்ப சீரியஸாக அறிக்கை செய்வீங்க. அறிக்கை செஞ்சிட்டீங்க என்பதற்கு விளைவாக இந்த உண்மையை, பேருண்மையை எல்லாருக்கும் போய் சொல்லணும் அப்படின்ற செயலில் நீங்கள் இறங்குவீங்க. நீங்கள் செய்கிறீங்களா? செய்கிறீங்கன்னா உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவினுடைய இந்த அழகு, கிறிஸ்துவினுடைய அன்பு உங்கள் மனசில் அப்படியே உயிரோட்டமாய் குடியிருக்குதா? அல்லது சிலுவையை மறந்து விட்டீர்களா? அப்படின்னா நம்ம ரொம்ப நல்லவங்களாக தெரிவோங்க, பிறரை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, வெளிப்படுத்தல விசேஷத்தை புரிந்து கொள்ள சங்கீதத்தை படிக்கணும். படித்தோம்னா இங்கேயும் ஆலயம், இங்கேயும் ஆலயம், இங்கேயும் ஆசாரியத்துவம், இங்கேயும் ஆசாரியத்துவம், இங்கேவும் சியோன் மலை, இங்கேயும் சியோன் மலை, இங்கேவும் அவன் நெற்றிகளில் பிதாவின் நாமம், இங்கேயும் நெற்றிகளில் தேவனுடைய குணமாகிய கட்டளை, இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால்
கூட்டம் பரிசுத்தமான கூட்டம், இங்கேயும் பரிசுத்தமான கூட்டம், இங்கேயும் முதல் தூது, இங்கேயும் முதல் தூது. அப்போ இந்த தூதை அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, வெளிப்படுத்தலை புரிந்து கொள்ள கொஞ்சம் சங்கீதத்தின் வழியாக புரிந்திருக்க வேண்டும். ஆக இந்த நாளில் சங்கீத புஸ்தகம் நமக்கு வைக்கிற கேள்வி, நீங்கள் சங்கீத புஸ்தகத்தை வெளிப்படுத்தலோட தொடர்பு படுத்தி படிக்கிறீங்களா, இல்லை சங்கீதம் மட்டும் படிச்சுட்டு போகிறீங்களா? நீங்கள் கரங்களில் சுத்தமாக இருக்குதா, இருதயம் சுத்தமாக இருக்குதா, உங்கள் நாக்கு சுத்தமாக இருக்குதான்னு சொல்லிட்டு இந்த பாடம் நம்மளை பார்த்து கேட்குதுங்க. இந்த பாடம் கேட்குது, நீங்கள் முத்தூதை அறிவிக்கிறீங்களா? அறிவிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவங்களா? உங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய பிரமாணத்தை சுமக்கிறீங்களா? அப்படி இந்த பாடம் கேட்கிறது. ஜெப சிந்தையோடு நீங்கள் பதிலளிங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, புதிய கண்ணோட்டத்திற்காக நன்றி தகப்பனே. இதை எடுக்கிற ஆசிரியர்கள், கேட்கிற மாணவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. நாங்கள் சங்கீதத்தை ஒவ்வொரு பாடலாக பார்த்து விட்டுறோம் தகப்பனே. ஆனால் அதற்கும் வெளிப்படுத்தலுக்கு உள்ள சம்பந்தத்தை நாங்கள் பார்ப்பதில்லை தகப்பனே. நாங்கள் பார்க்க உதவி செய்துள்ளோம். எங்களுக்கு சுத்த இருதயத்தையும் சுத்தமான நாக்கையும் சுத்தமான கரங்களையும் தாரும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.